இங்க அது சாப்பிடும். ஆஹா வச்ச என்ன டச்சிங்க மல்லி இலை. ஓஹோ என்னம்மா மிளகா உள்ள டான்ஸ் ஆடுது. தரமான ரெட் சில்லி. சிக்கன் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான ரெட் சில்லி ஸ்பைசி சிக்கன் கிரேவி வித் ஒயிட் ரைஸ். ரெடியா? ரெடி. சாப்பிடலாமா? போலாம். டன் டன். செம்ம டெம்டிங்காக இருக்குது. பயங்கர காரசாரமாக அப்படியே மிளகா பிடியிலேயே துவச்சி எடுத்து வச்சுருக்கோம். மிளகா தான் டான்ஸ் ஆடுது. அப்படியே ஸ்பெஷலாக வந்து சிக்கனை நானே போய் சிக்கனை வந்து செலக்ட் பண்ணி தோலெல்லாம் உரிச்சு கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்லேயே கச்ச 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 கட் பண்ணி அதுக்கப்புறம் நானே சமைச்சது. ஸோ இது ஸ்பெஷல் வெஜ் சில்லி சிக்கன். செய்யும் போது கிரேவியோட வேற லெவலாக இருக்குது. ப்ளைனாக ஒரு வாய் பிரியாணி சாதம் வித்து ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. எலும்பு எலும்பா ஒரு தப்பம் ஆடாது. இதுக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோடனே சூப்பராக இருக்குது. காரம் இன்னுமே கொஞ்சம் போக போக தான் தெரியும். நல்லா ஸ்பைஸியாக லெக்கு எடு எடு லெக்கு லெக்கு ஸ்பைசி லெக்கு டிஷ்ஷும் இது தொட்டானே பூவ மாதிரி வருது. புது சிக்கன் கறியா செம்ம. நம்ம லெக் பீஸை காணும். யார் வீட்டிலலாம் நான்வெஜ் சமைச்சா கொஞ்சம் நல்லா காரசாரமாக சமைப்பீங்க சொல்லுங்க. நம்ம வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ என் பாதி வயசுல நான் தண்ணி குடிச்சு அப்படியே நடக்குது. இந்த ஒரு வீடியோவில் கூட ஒழுங்காக சாப்பிடுறது இல்லையா? யாரு சீன் போடுறியா? நீ நான் நானு நானு என்ன சீனு? சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிறியா? ஓஹோ நல்லா இப்படி அள்ளி அப்படி சாப்பிட மாட்டேங்கிறியாமா? இல்லை உங்கள் ஆசையாக கெடுப்பான். நல்லா சாதத்தோட பிணைஞ்சி ஒரு போனில் சிக்கனாக எடுத்து நடுவில் வச்சு அது சாப்பிடும். அடிபொலி. நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டேன். ஓகே ஆட்டா இப்போதான் களை இறங்கிருக்கிறான். ஆமா. ஐயோ தண்ணி வருதுன்னா காலையில் எடுத்துருவேன். நோ வாட்டர்னு வச்சிருக்கணும். நான் ஓடி இருப்பேன். நல்லா மீன்ஸ் பீஸ் எனக்கு எதுவும் கிடைக்கல. அதுவும் நல்ல மனசு வேணும். எனக்கும் இருக்கு. அடிபொடி. பிடிச்ச சளியெல்லாம் 10 நிமிஷம் பறந்துடும். இல்ல இல்ல முதல்ல நீ அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வா.
ஆமா எனக்கு மட்டும் ஒரு லெக். ஆமா கோழி மொத்தம் 4 லெக் இல்ல. ஆமா. இன்னும் நீங்க இன்னொன்னு. அட பாவிகளா. ஓய். ஐயோ மொத்தம் 4 லெக் 2 கை. இதுக்குள்ள பதச்சு வச்சிருக்க. ஐயோ ஈவல் தான் இருக்குமே. மனசாட்சியே இல்ல. ஏன்? என்ன சாட்சி? எனக்கு சாப்பிட பிடிக்காது. சாப்பிட்டு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றா. நான் கூட ஈவலான்னு நினைச்சேன். காணும். நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. தானே மிக்ஸ் ஆயிடுச்சு. சாப்பாடு ஒரு ஜூஸியா இருக்கு. கிரேவி ஸ்ட்ரக்சரு சக்கை அது பிணைஞ்சி போன்லெஸ் பீஸோட வச்சு சாப்பிடும்போது என்ன ஆயிடுச்சு எத்தனை சாப்பிட்டாலும் ஈவலோட டேஸ்டே தருவி. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அது உங்களுக்கு தெரியாது. இது 2 நிமிஷம் கூட தாங்காது இன்னும். இது என்ன மினி லெக்கா? ஆமா இல்ல விங்ஸ் பீஸ். நான் தான் கட் பண்ணனோடனே எந்தெந்த பீஸ் எப்படி எப்படி போடணுமோ அப்படிலாம் போட்டேன். எனக்கு மினி லெக். லைட்டா அப்படியே ஹாட்டா உள்ள இறங்குறான். எனக்கு எப்பயோ இறங்கிட்டான். இவ்வளோ தண்ணி கலப்பி டேஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நான்வெஜ். எடுத்து மொத்தச்சுவே ஒரே டிஷ்ஷு இல்லைன்னா 4 கிலோ கோழியா 4 நிமிஷம் 8 10 கூட செஞ்சிருக்கிறேன். எங்கே அதில் போட்ட மிளகாலாம் காணும் இல்லை என் பக்கம் லக்கி ஃபெலோ. எண்ணத்துல எத்தனை மிளகா போட்டாலும் எல்லா மிளகும் எனக்கு தான் வரும். வேணாம் அந்த துண்டில் ஒரு வாரத்துக்கு சொல்ல மாட்டேன். நான் ஒரு வாரம் துவைக்காம வச்சிருக்கேன். நக்க சீ சக்க. அட சிக்கன் சாப்பிட்டா தமிழ் மாறிடுமா? நானும் எவ்வளோ அந்த காரம் மாதிரியே நடிக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா காரமான சிக்கன் சாப்பிட்டா பேசுற தமிழ் மாறிடும். ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தரமா முடிஞ்சது. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ திவ்யாஸ் கிச்சன்ல போட்டிருக்கேன். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, டடா பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டீங்களா? ஹாப்பியா சேஃபா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே ஓகே, டடா பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.